எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி பயங்கரவாதி சோட்டா ஹைதராபாத்தில் இல்லை, இங்கே சென்னையில் தான் இருக்கான். இங்கே அட்மிட் ஆகிருக்கிற மது, குழந்தைவேலு 2 பேரும் சோட்டாவுக்கு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டாக இருந்தவங்க. இவங்க 2 பேரும் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு இந்த 2 நாளில் சென்னையில் பதுங்கியிருக்கிற சோட்டாவை அரெஸ்ட் பண்ணிடுவோம். இன்னைக்கு மண்டே, வெனஸ்டே மார்னிங் சோட்டா உயிரோடையோ இல்லை பணமாவோ கைதுங்கிற நியூஸ் உங்கள் எல்லாரோட நியூஸ் பேப்பர்லையும் மீடியாவிலையும் வரும். ஆக்சிடென்ட்டை இன்சிடெண்ட்டாக மாத்திர வழக்கமான போலீஸ் கேம். நாம கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. என்ன நல்ல விஷயம்? போலீஸ்க்கு நான் சென்னையில் இருக்கிற விஷயம் தெரியுன்றத இந்த நியூஸ் மூலியமா நமக்கு தெரியப்படுத்திருக்காங்க. என்ன பண்ணலாம்? டிசம்பர் 6th பிளானை போஸ்ட்போன் பண்ணிடலாமா? டிசி ஆசைப்பட்ட மாதிரி செஞ்சிடலாம். அவர் சொன்ன அதே புதன்கிழமை காலையில் எல்லா சேனல்லையும் பேப்பர்லையும் சென்னையை பாம்பு பிளாஸ்ட்ல சின்ன பின்னமாச்சு நியூஸ் வரும். 2 டேஸ்லயா? வரணும். காலையில் பசங்களை மீட் பண்ணோம். டிராஃப்டில் மெசேஜ் அனுப்பிச்சிடு. பாம்பு மெட்டீரியல்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டேன். நீ லவ் பண்றிய மது நல்ல பையனாமா? எந்த ஊரு? அவங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க? இப்போ ஏன் கேக்குற? நல்ல ஃபேமிலியா இருந்தா பேசலாம் தான். ரொம்ப நல்ல ஃபேமிலினா. திருவண்ணாமலைனா. அம்மா கவர்மெண்ட் பஸ் டிரைவர். மது ஐஜி சாஃப்ட்வேர்ல வேலை பார்த்துட்டு இருந்தான். வேலை போயிருச்சு. பட் சீக்கிரமே வேலை கிடைச்சிரும்னா. சரி, நாளை காலையில மதுவை வந்து என்னை மீட் பண்ண சொல்லு. பேசி பார்க்கறேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கன்ஃபார்மா உனக்கு பிடிக்கும்னா. மது அவன் ஃபேமிலி டெஃபினட்டா உனக்கு பிடிக்கும். சரி, வர சொல்லு. ஷூர்ண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. பக்கி போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி தொலைஞ்சிட்டு எங்க இருக்கணும்? நல்ல வேலை மயங்கின மாதிரி நடிச்சது நல்லதா போச்சு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி படுத்திருக்கான் பாரு. அம்மா பாஸ், பயங்கரவாதி பாஸ், மிஸ்டர் பயங்கரவாதி பாஸ். அம்மா பாஸ் பாஸ் தெரியாம பட்டுச்சு பாஸ். கை நழுவி விழுந்துருச்சு பாஸ். தப்பா எடுத்துக்கிறீங்க பாஸ். சாரி பாஸ். உங்களை போய் ஒரு சில்லறை திருட வீங்க நான் ஒன்னான்னு தப்பா நினைச்சிட்டேன் பாஸ். டிசி டாக்டர் கிட்ட உங்களை பத்தி சொல்லும் போது தான் நீங்க யாரு, நீங்க எவ்வளவு பெரிய பயங்கரவாதின்னு தெரிய வந்துச்சு பாஸ். ஓ, நான் யாருன்னு பாக்குறீங்களா? என் பேர் மது. மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அவங்க அண்ணன் போலீஸ்காரன் தூக்கி வெளில வச்சுட்டான். அங்கதான் உங்களை பார்த்து தொலைச்சேன். என்ன வேன 2 பேர் ஒன்னா டிராவல் பண்ணதுனால ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் நான் உங்க ஆளுன்னு முடிவே பண்ணிட்டானுங்க பாஸ். அந்த அளவுக்குலாம் நான் வர்த்தே இல்லை பாஸ். நீங்கெல்லாம் பெரிய ஆளுங்க. உங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய கொள்கையெல்லாம் இருக்கும். அதுக்காக உயிரையும் கொடுப்பீங்க. ஆனா எனக்கு எங்க அம்மா ஆசைப்பட்ட வீட்டை கட்டணும், நான் ஆசைப்பட்ட பொண்ணை கட்டணும். அவ்வளவுதான் பாஸ் கொள்கைய. இங்க பாருங்க, நீங்க யாரோ நான் யாரோ இது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனா போலீஸ்க்கு மட்டும் தெரியாது. அதனால இப்ப போலீஸ் கேட்டா எனக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நான் உங்க ஆளே இல்லைன்னு தயவு செஞ்சு சொல்லிடுங்க. மறந்துடாதீங்க ப்ளீஸ். என்ன பாஸ், உண்மையை சொல்றதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க? பாஸ், உங்க வாயில தான் என் வாழ்க்கையே இருக்கு. நார் அடிச்சிடாதீங்க. எல்லாம் ஓகே. ஒரு சின்ன டவுட். என்ன டவுட்டு? நான் யாரு, ஏன் இங்க இருக்கேன், என்ன நடந்துச்சு? என்னது? யாரு, எங்க இருக்க, என்ன நடந்துச்சா? அப்ப மொத்த ஃபியூஸும் அவுட்டா? எதுவுமே ஞாபகத்துல இல்லையா? அட பாவி, உன்னை நம்பி நானும் மயக்கம் போட்ட மாதிரி நடிச்சேனடா. இந்த ரூமா? ஆமா சார், இங்க தான் ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க. போலீஸ்டா படா. சார், மயக்கம் தெளிஞ்சு இவன் பாட்டுக்கு தங்கச்சியுடைய லவ் மேட்ரு கல்யாணம்னு ஏதாவது வளர்னா பிரச்சனை ஆயிடும் சார். ஆமாம் சார், டெஃபினட்டாக உங்கள் பேரையும் உங்கள் சிஸ்டர் பேரையும் டிபார்ட்மெண்ட் என்கொயரி லிஸ்ட்டில் சேர்த்துருவாங்க.
இவன் உயிரோட இருந்தா தானே உளறதுக்கு. சார் இன்னைக்கு நைட் டியூட்டி பார்க்குற நம்ம ஆளுங்களை டீ சாப்பிட்டு வாங்க. இந்த 2 பேரையும் என்கவுண்டரா சார்? ஏதாவது பிரச்சனை வந்துடும் சார். பயங்கரவாதி தானே, செத்தா பிரச்சனை வராது, ப்ரமோஷன் தான் வரும். அதை நான் பார்த்துக்கிறேன். while shooting make sure புல்லட் முதுவெளியா பாஸ் ஆகணும். முதுகுலியா? முடிச்சிட்டு ஃபோன் பண்ணுங்க. அவர் முடிச்சிருவார் சார், நான் ஃபோன் பண்றேன். வேற என்ன பண்ண முடியும்? எங்க போய் முடியும் போதும். என்கவுண்டர்னா என்ன பாஸ்? ஓட விட்டு சுடுறது. நம்ம ஓடலைன்னா சுட்டுட்டு நம்ம ஓடணும்னு சொல்லுவாங்க. அப்ப இன்னைக்கு 2 மணிக்கு கேக்குதா? நல்லா கேக்குது. சாப்பிட்ற அரிசியில் மட்டும் இல்லை, சாகடிக்கிற புல்லட்லையும் பேர் இருக்கும். இந்த புல்லட்ஸில் இந்த 2 பயங்கரவாதிங்க பேர் இருக்கு. போலாம். பாஸ் நான் இங்க இருக்கேன். அவங்க வந்து என்ன கேட்டா நான் ஊருக்கு போயிட்டேன்னு சொல்லிருங்க. யோ பயந்தாங்குழி, மேல வாயா. நீ எல்லாம் ஒரு பயங்கரவாதியா? மூடுங்க பாஸ். என்ன பார்த்தா பயங்கரவாதி மாதிரியா தெரியுது? ஏதோ பயங்கர வியாதி வந்த மாதிரி தெரியுது. நாசமா போச்சு. என் பேரு என்னன்னு எனக்கே தெரியல. இவன் என்னடா புல்லட்ல என் பேர் எழுதி இருக்கான். பாஸ் நான் போய் துப்பாக்கி எடுத்து புல்லட்ல இருக்க நம்ம பேர் அழிச்சிட்டு வந்துடவா? சோம்பேறி பாஸ், உயிரை தப்பிக்கிற இன்ட்ரெஸ்டே இல்லை. பேட் பாய். பாஸ் ரொம்ப யோசிக்காதீங்க, வாங்க போய் எச்சியை தொட்டு அழிச்சிட்டு வந்துருவோம். அம்மா இரு. டேய், என்ன சார்? 1க்கு வருது சார். சார் நான் 3க்கு போகணும். ஆ? 1க்கு 2க்கு சேர்ந்து வருது. ம்ஹும். ம்